ஏங்க நம்ம பையனுக்கு அட்மிஷன் கிடைக்குமா? அதெல்லாம் கிடைக்கும், நீ பயப்படாத. பயம்தான் ஆளையே கொல்லும். சரிங்க. சார் சொல்லுங்க சார். உங்க பையனுக்கு அட்மிஷன் கிடைச்சிட்டு உங்க பையனை அங்க இருக்க கூட்டிட்டு போங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். நாங்கள் மெசேஜ் அனுப்பிவிடுவோம். எப்படி இருந்தாலும் ஜூன் மாதத்துக்கு மேலே தான் ஸ்கூல் திறக்கும். அதனால் நீங்கள் ஜூன் மாதத்துக்கு மேலே அனுப்பிவிடுங்க, சரிங்களா? மெசேஜ் வந்ததுக்கப்புறம் அதில் ரூல்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க, ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும், சரிங்களா? நாங்கள் அதெல்லாம் கரெக்டாக பார்ப்போம். வாட்ரு பாட்டில் பிளாஸ்டிக் கொடுக்காதீங்கன்னா அது சின்ன பிள்ளைகளுக்கு ஹெல்த் கிடையாது. அதனால் நீங்கள் ஸ்டீலில் கொடுத்து விட்றது தான் பெட்டர் நான் நினைக்கிறேன். சார் அப்போ நான் காப்பரில் கொடுத்து விடலாமா? காப்பரில் கொடுத்து விடலாம், ஆனால் தொலைஞ்சிட்டு தான் எங்களை கேட்கக்கூடாது, சரிங்களா? ஓகே சார். ஆஃபீஸ் ரூமில் நம்பர் கொடுத்துருக்கீங்களா இல்லையா? சார் அதெல்லாம் நாங்கள் கொடுத்துருக்கோம் சார், நீங்கள் பயப்பட வேண்டாம். ஓகேங்க, போயிட்டு வாங்க. ஆமா தங்கம். நம்ம வீட்டுக்கு போலாமா? சரி. அம்மா அந்த காஃபி ஷாப்புக்கு கூட்டிட்டு போய் எனக்கு கூல் ட்ரிங்க்ஸ் வாங்கிட்டாமா. கூல் ட்ரிங்க்ஸ்லாம் அங்கே கிடைக்காதுமா. அப்ப என்னதான் கிடைக்கும்? அங்கே ஜூஸ் கிடைக்காதுமா, ஒன்லி காஃபி மட்டும்தான் கிடைக்கும், சரியா? சரி அப்படின்னா காஃபி குடிச்சிட்டு போவோம். இவன் குடிக்க மாட்டானே காஃபியே. நம்ம 2 பேரும் குடிச்சிட்டு போவோம். சரி வாங்கங்க. அம்மா எதுக்குமா அந்த காஃபி ஷாப்புக்குலாம் கூட்டி வர? உனக்கு இங்கே ஜூஸ் வச்சுருக்காங்க போடுறேன், நான் தெரியாமல் சொல்லிட்டேன். அங்கே பாரு ஜூஸ் அடிக்க வச்சுருக்காங்க. உனக்கு ஜூஸு, அப்பாவுக்கு எனக்கு காஃபி, சரியா? சரிம்மா. என் தங்கச்சி நல்லா இருக்கா, இதுவே எனக்கு போதும். கிறிஸ்மஸ் பொங்கல்லாம் உடனே ஓடி வந்துட வேண்டியது, அப்படி என்னத்தையோ பெருசாக செஞ்சு கிழிச்சிட்ட மாதிரி தான். தங்கச்சிமா, நீ எதுக்கு இங்கெல்லாம் வந்த? அது இல்லம்மா, உனக்கு சீரு வரிசை கொண்டு வரலான்னு வந்தேன். அதான் நான் உனக்கு அன்னைக்கே சொல்லிட்டோம்ல. திரும்ப திரும்ப எதுக்கு வந்து பேசுகிற? மைனி பார்த்ததுன்னா உன்னை சும்மா விடாதோ, மரியாதையே கிளம்பிரு. தங்கச்சிமா அது எதுவும் வர வேண்டாம், கிளம்பிரு ஒழுங்கா. வந்துட வேண்டியது. ஹலோ, என்ன? என்னது? எனக்கும் எங்கள் அண்ணனுக்கும் 1000 இருக்கும், அதில் நீங்கள் தலையிட்டு குதூகலமாக இருக்கிறீங்கன்னு. நான் இங்கே என் ஃப்ரெண்டுகிட்ட பேசிகிட்டு இருந்தேன். ஓவர் ஆக்டிங் உடம்புக்காக்குதுன்னு. சேம் டு யூ. உங்களை தம்பிங்க தள்ளுமா. உனக்கும் உங்கள் அண்ணனுக்கு எவ்வளோ திமிரு இருந்ததுன்னா எனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும். ரொம்ப தான் ஆக்டிங் போடுறது. உங்கள் அங்கே என்னன்னா அங்கே ஒளிஞ்சிட்டு தங்கச்சிமான்னு இருக்கிறதும். பத்மினி உடன் வழங்குபவர்கள் சஞ்சீவ் ஜி ஃபிளெக்ஸ் மற்றும் ஹரிஷுபா கார்ட்டூன் 2.0. என்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வெள்ளை புடவை தான் கட்டுறாங்க, விசேஷங்களுக்கு கூட போறது ஏன்? ஏன்னா அதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஒருவேளை அம்மா முதல்ல இறந்துட்டா அப்ப அப்பாவும் இப்படிதான் இருப்பாரா? இல்ல. அப்போ ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? பதில் சொல்லுங்க. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் மாற்றம் கொண்டு வருவீங்க வக்கீலம்மா. கேள்விகளோடு ஒரு குழந்தை பொம்மி BABL. பத்மினி உடன் வழங்குபவர்கள் சஞ்சீவ் ஜி ஃபிளெக்ஸ் மற்றும் ஹரிஷுபா கார்ட்டூன் 2.0. நீ அண்ணன் சைடில் எனக்கு தெரியாமல் இருக்கிறது எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கியா? என்னை பார்த்தோன்னே இவ்வளோ ஆக்டிங் போடுறேன்னு. ஹலோ பவித்ரன், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். என்ன பெரிய மைண்டிய வேர்ட்ஸ்? உனக்கெல்லாம் நீ இது சொல்லலாமா? நீனு உங்கள் அண்ணனையும் பாரு, நீ ஒரு சோடாப்பட்டி, உங்கள் அண்ணன் ஒரு குண்டு பூசணிக்கா. பேச்சப்பாரு சிப்ப. தாங்க கொஞ்சம் நவுண்டுக்கோங்க. அம்மா நான் வீட்டுக்கு போட்டப்பனா? சரிம்மா, அப்பனா போமா. சரி. சோடாப்பட்டின்னு சொன்னோடனே பொறுக்குதில்ல, கோவம்லாம் உனக்கு வரவே வராது. இதுதான் உன்னோட என்னைக்காவது ஒரு நாள் கோவப்பட்டிருக்கியா நீ? தொட்டாஞ்சிருங்கி நான் லைட்டாக ஒரு அடி அடித்தா மயங்கி விழுந்துடுவேன். நீலாம் ரொம்ப ஓவராக பண்ணுற. பவித்ரன், அகைன் ஐ டெல்லிங், மைண்ட் யுவர் வேர்ட்ஸ். குண்டு பூசணிக்கா சோடா புட்டி, குண்டு பூசணிக்கா சோடா புட்டி. பவித்ரன், ஏபா ஓ மூஞ்சிக்கெலாம் அது செட்டே ஆகாது பே. சோடா புட்டிக்கு இவ்வளோ கோபம் வருமாங்கும்? இப்போதான் நான் பார்க்குறேன். 1000 தான் இருந்தாலும் உங்கள் அண்ணனை மாதிரி குண்டு பூசணிங்க கிடையாது. அதில் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா.
பவித்ரன், எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க அண்ணனே கிண்டல் பண்ணுவேன். இதனால புருஷனா இருந்ததுனால தான் விட்டேன். இப்போ புரிஞ்சுதான் என்னோட முழு சுயரபமும். விட்ரு ஐஷு. அப்படின்னா எங்க அண்ணனை பத்தி மட்டமா பேச மாட்டேல. அது ஏன் இஷ்டம் சரியா? அப்படியா? இப்படி சாதாரணமா இருக்கிற இந்த மண் தரைக்கே நம்ம இதுக்கு ரோடு போடணும். ஆமா ஐயா, போட சொல்லி காசு கொடுத்துருக்காங்க 1 லட்சம். நம்ம பேசாம இதுக்கு டிமிக் கொடுத்துட்டு நம்ம போயிருவோமா? ஏன் ரோடு போடலன்னு கேட்டா ஏற்கனவே அங்க ரோடு போட்டோம், அது மேலதான் மண்ணா இருக்குது, பரப்பி போட்டிருக்காங்கன்னு சொல்லிட வேண்டிதான். யாராவது கம்ப்ளைண்ட் பண்ணிட மாட்டாங்களா? எவனும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டான். ஒருத்தனுக்கும் அந்த செல்வாக்கு மாதிரி கிடையாது இந்த வீட்டை தவிர. இந்த வீட்டுல உள்ள பொம்பளை புருஷன் இழந்துட்டு கிடக்கான். இவரால அப்படி என்னத்தை தான் செய்ய முடியும்? அவன் பையன் ஒரு சோப்பலாங்கி. சரின்னு நம்ம போவோம். அந்த 1 லட்சத்துல 40,000 ரூபாவை அந்த டீம்ல உள்ள எல்லா ஒர்க்கர்ஸ்க்கும் பிரிச்சு கொடுத்துட்டு மிச்சம் 60,000 ரூபாவை நம்ம ஆளுக்கு பாதி பாதியா பிரிச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? ம், சரி சரி சரி. நான் புருஷன் இழந்துட்டு இருக்க பொண்ணாட்டி என் பையன் ஒரு சோப்லாங்கி. அப்படிதானே? ஐயோ அப்படிலாம் இல்லம்மா. இந்த மண் தரைக்கு எதுக்கு நம்ம ரோடு போடணும்? இந்த ரோடு போடுறதுக்கான 1 லட்சத்தை 40,000 ரூபா அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ்க்கும் மிச்சம் 60,000 நீங்கள் 2 பேரும் பிரிச்சுக்கிடுவீங்க. அப்படிதானே? அப்படிலாம் இல்லை மேடம். ஒழுங்கு மரியாதையாக ரோட்டை போட்டு கொடுத்துட்டு ஓடிடுங்க இந்த இடத்த விட்டு. ஏதாவது 4G 420 ஏதாவது பார்த்தீங்க இந்த ஊரை விட்டு நீங்கள் போக மாட்டீங்க சொல்லிட்டேன். இல்லம்மா என்ன விட்டுருமா. நான் பக்கத்து ஊருக்காரன், நான் வேலைக்காக தான் இங்கே வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி நான் ரோடு போட்டு கொடுத்துட்டு போயிடுறேன். நம்புறேன். ஒழுங்கா போட்டு கொடுக்கணும், இல்லைன்னா உன் சீட்டே நீ கிழிச்சிடுவேன். யோ வாயா, ஓடிடுவோம் நம்ம ஒழுங்கா. எப்போ என்ன அடிக்காம விட்டுட்டு அந்த பொம்பளை எவ்வளவு திமிரோட அலையிறானுங்க. அம்மா ஏம்மா நீ தானா? நானும் பயந்தே போயிட்டேன். என்ன ஆயிட்டுமா? ஏன் பயந்தீங்க? சரி அதெல்லாம் இருக்கட்டும். டுடே யூ ஆர் லுக்கிங் சோ பியூட்டிஃபுல் மோ. என்னடி தமிழ்ல பேசு. அம்மாக்கு ஒன்றும் நீங்க உங்க காலேஜில் பேசுற இங்கிலீஷ் தான் தெரியாது. இல்லம்மா இன்னைக்கு அழகா இருக்கேன்னு நான் சொல்றேன். அது என் பிறப்புலே கூடயே பிறந்தது. ஐயே என்னம்மா ஓடிட வேண்டியதான். என்ன என்கிட்டயும் நக்கலா? அப்படிலாம் இல்லம்மா. எம்மா வந்துட்டாமா கீச்சலாக. எம்மா அவனை அப்படி கூப்பிடாத. அதானே கீச்சலாகன்ட்டு எப்ப பார்த்தாலும் கீச்சு கீச்சுன்னு பேசிட்டு இருப்பானா, அதான் கீச்சலாகன்னு கூப்பிட்டேன். சரி என்னையா பேராண்டி? என்ன சுபி லேப்ல எத்தனை தடவை சொல்றது சுபின்னு கூப்பிடாதுன்ட்டு? ஏமா அது என்னமா அவன் பேரு? அவன் பேரு நான் அழகா விட்டுருக்கான் சுபிக்ஷன். அதை விட்டுட்டு சுபி சுபின்ட்டு நீ சொல்லுமா. என்னம்மா வேணும் உனக்கு? சரிம்மா நான் ட்ரெஸ் மாத்தி விட்டுட்டு வரேன். சரியா? சரி அவனுக்கு ட்ரெஸ் மாத்தி விட்டு நீ போய் சாப்பிடும் முதல்ல. சரி நான் பாத்துக்கிறேன். நம்ம பொண்ணுக்கு முதல்ல ஒரு வரன் பார்க்கணும். அவங்க அப்பா இறந்து இன்னையோட 10 வருஷம் ஆகுது. அவளுக்கு 11 வயசு இருக்கத்துல இறந்தாரு. இப்போ அவளுக்கு 22 வயசு ஆகுது. கடவுளா பார்த்து அவரை கூப்பிட்டுக்கிட்டாரு. சரி நடந்ததுக்கு அப்புறம் இன்னும் என்ன செய்ய முடியும்? ரோடு போடுறாங்களான்னு போய் முதல்ல பார்த்துட்டு வரணும். எவ்வளோ டெரரான கவுன்சிலர் இருந்தாலும் என்ன ஏமாத்துறானுங்களே. சாமியரை கூட்டு வந்து ஒக்க வரும் வாரம் டைப்ஸ் டிவியில் படிச்சு தீரணும். இன்னும் உங்களுக்கு ஓட்டம் குறையல. 3 வருஷத்துக்கு முன்னாடி அவளை எப்படி கொன்ன சித்திரவதை பண்ண. அடிக்காதீங்க.
பத்மினி. வரும் வெள்ளி இரவு 9:30 மணிக்கு உங்களது டைப்ஸில். உடன் வழங்குபவர்கள் சஞ்சீவ் ஜி பிளெக்ஸ் மற்றும் ஹரிஷுபா கார்ட்டூன் 2.0. என்னோட அப்பா இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா வெள்ளை புடவை தான் கட்டுறாங்க. விசேஷங்களுக்கு கூட போறது இல்லையே, ஏன்? ஏன்னா அதுதான் நம்மளோட கலாச்சாரம். ஒருவேளை அம்மா முதல்ல இறந்துட்டா அப்ப அப்பாவும் இப்படிதான் இருப்பாரா? இல்ல, அப்போ ஆம்பளைங்களுக்கு ஒரு நியாயம், பொண்ணுங்களுக்கு ஒரு நியாயமா? பதில் சொல்லுங்க. இதே மாதிரி எல்லார்கிட்டயும் கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் மாற்றம் கொண்டு வருவீங்க வக்கீலம்மா. கேள்விகளோடு ஒரு குழந்தை பொம்மி BABL. ஏய், இப்பதானே நம்ம ட்ரெஸ் மாத்தி இருக்கோம், அதுக்குள்ள எதுக்கு நீ வெளியில போற? ஒண்ணு இல்ல அக்கா, நான் என் ஃப்ரெண்ட்ஸ்ங்களோட போய் விளையாட போறேன். சரி போ. அம்மா பக்கத்துல இல்ல, வீட்ல எல்லாருமே வேலையை செஞ்சுட்டு இருக்காங்க மும்முரமா. சரி, வருண் சாப்பிட்டாரா இல்லையான்னு போய் கேட்போம். என்னங்க கதை பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. சரி போய் பாப்போம். ஏய், என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஒழுங்கா வேலையை பாருங்க. நம்ம கிட்ட நம்ம இறக்கிட்டோன்னா நம்ம தலையிலே மிளகா அரைப்பானுங்க. நம்ம நார்மலா பேசுற மாதிரி பேசணும்னா அவ்வளவுதான். அப்புறம் போனை வாங்கி பார்த்தாங்கன்னா நம்ம மாட்டிக்கிடுவோம். பேசாம நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி பேச வேண்டியது. வருண் அட்டன் பண்ண. வருண், ஏன் இவ்வளவு நேரம் ஆக்குற? ஹலோ, சொல்லு பவி. என்ன ஃபங்க்ஷன்லாம் உங்க வீட்ல முடிஞ்சிட்டா? அதெல்லாம் முடிஞ்சிட்டு ஏன் உனக்கு எடுக்க இவ்வளவு நேரம்? அதுவா, இப்பதான் நான் ஹோட்டலை மூடிட்டு வீட்டுக்கு போறேன். ஓ அப்படியா, சரி சரி சரி. அக்கா சாப்பிட்டீங்களா நீங்க? சாப்பிட்டோமா, சாப்பிட்டோம். சரிக்கா. யார்கிட்ட பேசுற பவி? அது அங்க பக்கத்து வீட்டுல உள்ள அக்கா. இப்பதான் அவங்க சாப்பிட்டுட்டே போறாங்க. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ முதல்ல சாப்பிட்டியா? இல்ல வருண், நான் இனிமேதான் சாப்பிடணும். நீங்க முதல்ல சாப்பிட்டீங்களா? நான் சாப்பிட்டேன் பவி. சரி வருண், நான் வைக்கிறேன். நானும் போய் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போறேன். டயர்டா இருக்கு. என்ன ஏன் ஒரு மாதிரி சவுண்ட் கேக்குது? சரி, வெளியில போய் பார்ப்போம். என்னது, மழை தூருதே? ஐயோ, என்ன இப்படி மழை பெய்யுது? நல்லா இருக்கு இந்த மாதிரி மழையில நினைக்கிறது. ஏய் பவித்ரா. ஐயோ, அம்மா பாத்துட்டாங்க போல. ஐயோ, ஓடிடுவோம்ல. வீட்டுக்குள்ள வரதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வாடி. அண்ணி, அம்மா கோவமா இருக்காங்களா? ஆமா, நீ பண்ண காரியத்துக்கு அப்படிதான் இருப்பாங்க. சரி ப்ளீஸ் சமாதானம் படுத்துங்க அம்மாவை போ. சரி அண்ணி. கல்பனா, ரொம்ப தப்புமா. ஓடிடுங்க. அம்மா முன்னும் இன்னைக்கு அடிச்சிட்டு நாளைக்கு சேர்ந்துக்கிடுவாங்க. நடுவுல இருந்துட்டு நம்ம தான் பாடுபடுறோமா? அம்மா, என்ன மன்னிச்சிருமா. எதுக்கு? ஒருவேளை நான் வருண்கிட்ட பேசுனதுக்கு கோவமா இருக்காங்களா, இல்லை மழையில நடந்ததுக்கு கோவமா இருக்காங்களா? நான் வருண்கிட்ட பேசினா இவங்களுக்கு எப்படி தெரியும்? ஐயோ, வெளியில போய் பக்கத்துல நம்ம போன் வச்சோமே, தெரியாம எடுத்து கேட்டிருப்பாங்களோ, வாய்ஸ் ரெக்கார்ட் எதுவும் சமாளிக்கும். சரியான கொழுப்படுத்துக்கிறது. ஏம்மா, என்ன நம்ம மழையில போய் நனைய அறிவு இருக்கா? ஐயா, எதுக்குதான் சொன்னாங்களா? என்ன இழிப்பு? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இனிமே நீ மழையிலேயே நனையக்கூடாது. நனைஞ்ச காலை ஒடிச்சு அடுப்புக்குள்ள வச்சிருவேன். சரிம்மா, நான் நனைய மாட்டேன். ஏம்மா, நம்மளுக்கு ரொம்ப நாள் ஒருத்தன் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தான்ல, நம்மள்ட்ட கடன் வாங்கிட்டு காசே தராம போயிடுச்சான் தெரியுமா? அவன் சிக்கி இருக்கான். நம்ம குடன்ல தான் வச்சிருக்கேன். சிக்கிட்டானா? நீங்க அவனுக்கு கொடுக்குற டார்ச்சர்ல எவன் டிவி கடன் வாங்கக்கூடாது. அது மட்டும் இல்லாம இன்னொரு ஏதோ கேஸ்ல மாட்டியிருக்காம்ல? ஆமாம்மா, மாட்டியிருக்கான். அது என்ன கேஸ்? அதுவாம்மா, நம்ம கம்பெனி குடோன்ல ஒரு வேலை பார்க்குற பொண்ணுகிட்ட வம்பு இழுத்துருக்கான். அது மட்டும் இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வேற சொல்லியிருக்கானா. அந்த பொண்ணு மனசையும் மாத்த பார்த்துருக்கான். இதுக்குதான் அவன் தோலை உரிச்சு உப்பு கண்ணை மூடுங்க 2 நாளைக்கு. ஆனா குடோன்ல இருந்து அவுத்து உடைச்சல, இரும்பு ஸ்கேலை நல்லா ஹீட் பண்ணி வச்சுக்குவாங்க. ஹீட் பண்ணி வச்சுட்டு ஏதாவது ஒரு இதை வச்சு பிடிச்சி சப்பு சப்புன்னு உடம்பு முழுக்க அடிச்சு விட்டுருங்க. இதை அவன் மறக்கவே மாட்டான் வாழ்நாள் முழுக்க. இதுதான் யாருக்கா இருந்தாலும் கதி. சரி, நான் பாத்துக்கிடுறேம்மா. வரும் வர கோவமா இருப்பானே 2 நாளா பார்க்க வராது.